வணக்கம். ராணி ஸ்வீட்டு சமையல்ல இன்னைக்கு வெங்காய சமோசா பத்தி பார்க்க போறோம். இது நம்ம வீட்லயே பண்ணலாம். இந்த சமோசா கோதுமை மாவுல தான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைஞ்சு வைப்போமோ அதே மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம சமோசால வைக்கிற வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நமக்கு மாவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வேணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம பொரிக்க தான் போகிறோம், அதனால ரொம்ப தேவையில்லை. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினோன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ மாவு நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரம் ஆயிட்டு. இப்போ இந்த மாவை ஒரு பெரிய உருண்டையை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க உருண்டையாக. அப்போ தான் நம்மளுக்கு தேய்ச்சி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மாவு சேர்த்து தேய்ங்க. நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு தேய்ப்போமோ அது மாதிரி நல்லா பெருசாகவே தேய்க்கணும். மாவு சேர்த்து தேய்ச்சா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே தேய்ச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணால் போதும். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. லேசாக திருப்பி போட்டு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ இந்த அளவுக்கு நம்ம போட்டு எடுத்துருக்கோம். இதுவே போதும். மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் நான் இதே மாதிரியே செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாவில் ஓரத்தில் இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி இப்போ இந்த இதை 2ஆக கட் பண்ணால் போதும். இப்போ நான் 2ஆக தான் கட் பண்ணியிருக்கேன். அது எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சம் நீளமாகவும் இருக்கணும், அகலமும் வேணும். அதனால் 2ஆக கட் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு நான் மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் மைதா மாவு தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சமோசா பண்ண ஒரு ஷீட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் பண்ணுற மாதிரி அப்படியே மடித்து விடுங்க. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா கோன் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம வெங்காயம் வைக்க போகிறோம். இப்போ வெங்காயம் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் மேலே மிச்சம் இருக்கிற இடத்துல நம்ம கலந்து வச்ச மைதா மாவு பேஸ்ட்டை கொஞ்சம் தடவிக்கணும். கொஞ்சம் இதை டைட்டாக நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. பிய்யாத அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதே பின்னாடி அப்படியே திருப்பி பார்த்தா பின்னாடி கேப் இருக்கும். இப்போ இதையும் நம்ம அந்த மைதா மாவு கலந்து வச்ச பேஸ்ட்டை வச்சு ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் நான் பண்ணி வச்சுருக்கேன். மெதுவாகவே பண்ணுங்க. பிய்யாத அளவுக்கு இருக்கணும், கேப் இல்லாமலே இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம சமோசா போட்டு எடுக்கிறோம். பொன்னிறமாக வந்தால் போதும், ரொம்ப நேரம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், சமோசா கடையில் இருக்கிற மாதிரியே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.